என் சமையல் அறையில் இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு பச்சை மிளகா ஊறுகாயும், அதோட கூட குடமிளகா, சென்னா, மாங்காய் இஞ்சி 3 சேர்ந்த ஒரு பச்சடியும் பண்ண போகிறோம். இது ஒன்று வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், இன்னொன்று வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஊற விட்டுட்டு தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மாவிடை இஞ்சி, அதாவது மாங்காய் இஞ்சி, சென்னா, குடமிளகா பச்சடி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மா இஞ்சி குடமிளகாய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: மாங்காய் இஞ்சி 50 கிராம் பொடியாக நறுக்கி கொள்ளவும், குடைமிளகாய் சிறியதாக 1 விதை நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், துவரம்பருப்பு அரை கப் வேக வைத்து கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், சன்னா வேக வைத்தது அரை கப், புளித்தண்ணீர் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 அல்லது 4 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த மா இஞ்சி, சென்னா, குடமிளகா பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் துவரம்பருப்புன்னு சொல்லியிருக்கேன். துவரம்பருப்பு அரை கப்புங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு இந்த குத்துப்பருப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இலையாக தெரியணும். ரொம்ப குத்துப்பருப்பாக வேணாம். அது வந்து யூஸ்வலாக அந்த முட்டைகோஸ் பொரியல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருப்போம். அது வந்து அப்படியே முத்தாக நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பொரியல்களுக்கு பிரிஞ்சு போடுவோம். பட் ஆனால் இதுக்கு வந்து அதை தாண்டி கொஞ்சம் விரிஞ்சாப்புல இருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி மா இஞ்சி அப்படிங்கிற போது இது வந்து நான் சொல்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாத சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் இஞ்சியோட வடிவத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீள்வாக்கில் இருக்கும். நிறைய வாங்க போனீங்கன்னா அது நல்லா நீளமாக நல்ல இதுவாக இருக்கும் இஞ்சி. ஆனால் அந்த இஞ்சியோட வாசனை எப்படின்னா, ஒரு மாங்காவையும் இஞ்சியும் ஒன்றா கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் குடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அது வாசனை பார்க்கும்போதே நமக்கு எலுமிச்சம்பழத்தை சாப்பிடும்போது எப்படி உமிழ்நீர் சுரக்குதோ அந்த மாதிரி இந்த வாசனை பார்க்கும்போதே ஒரு பசியை தூண்டும். அந்த மாதிரி தான் இது இந்த மா இஞ்சி. இந்த சீசனில் இந்த மாங்காய் இஞ்சி வந்து மா இஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, இல்லை மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். கிடைக்கிற போது வாங்கி சில பேர் ஊறுகாய் போட்டுப்போம். நான்லாம் வந்து நல்லா சீவிட்டு பொடியாக நறுக்கி அதை வந்து எலுமிச்சம்பழ சாறில் பச்சை மிளகாயோட சேர்த்து ஊற போட்டு அதை எடுத்து தயிர் சாதத்துக்கு தொட்டுப்போம், உப்புமாவுக்குலாம் தொட்டுப்போம். அல்லது துருவிட்டு மாங்காய் தொக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அதையே வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது ஒரு பச்சடியோ மண்டி செட்டிநாடு பக்கம், இந்த பச்சடியும் செட்டிநாடு பக்கம் ஃபேமஸ்ஸு. இதை வந்து மண்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னோட இது வந்து சரி இதை பச்சடியாக பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் அதை பச்சடியாக மாற்றி எனக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதையே நீங்கள் வந்து பருப்பு சேர்க்காம புளிமண்டியாக சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ முதல்ல நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும். இந்த பச்சடி வந்து நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இல்லை கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த கடுகு பொரியும் போது உளுந்து, அதோடய கூட 2 சோம்பு. இந்த சோம்பு வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் சேர்த்துக்கங்க, அல்லது வேண்டாம். இது லேசாக செவக்கும் போதே சின்னதாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். அதே மாதிரி காரம் வந்து முழுக்க பச்சை மிளகாவில், அதனால தான் பச்சை மிளகா 3லேருந்து 4 பச்சை மிளகா. சென்னா வந்து அரை கப்புன்னு சொல்லியிருக்கோம். இந்த அரை கப்பு வந்து வேக வச்சது அரை கப்பு, அதனால ஒரு 1/4 கப்பு, அதை விட ஒரு துளி கூட ஊற போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு சென்னா இருந்தால் அதில் போதும். இப்போ இது லேசாக வதங்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும்னு இல்லை வெங்காயம். இப்போ இதில் குடமிளகா, அதோட பொடியை நறுக்கி வச்சிருக்க மாங்காய் இஞ்சி. இந்த மாங்காய் இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் யூஸ்வலாக தனித்தனியாக வதக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பொதுவாக, மண்டியெல்லாம் பண்ணும்போது கூட. பட் எனக்கு வந்து அதை ஒன்றா சேர்த்து வதக்கும் போது
அந்த ஃப்ளேவரும் பைண்ட் ஆகும், நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் தக்காளி இந்த தக்காளி போட்டதும் இதில் நம்ம இந்த பச்சடிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இப்போ சேர்த்துடலாம். தக்காளி கரைஞ்சும் வேகும். மாங்காய் இஞ்சி வந்து அப்படியே உங்களுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும், அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்காது, ஓரளவு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். யூஸ்வலாக போடுற இஞ்சி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப பெரிய இதுவாக தெரியாது, நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நல்ல அந்த உப்பு காரம்லாம் ஊறி போய் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், புளி வந்து நான் இன்னைக்கு புளி தண்ணின்னு கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புளி வந்து ஒரு சின்ன இலந்த பழம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது பெரிய இலந்த பழம் வருது இல்லையா, அந்த சைஸ் எடுத்து ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியான தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதை ஊற்றிக்கலாம், சரியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இதில் தக்காளி தான் கொஞ்சம் கூட இருக்கணும், புளி அளவு கம்மியாக இருக்கணும், அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது வதக்கியாச்சு. இதில் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அதையும் ஊற்றிடுவோம். ஒரு 1/2 கப்பை விட கம்மியாக தண்ணி. ஏறக்குறைய ஒரு சாம்பார் கொஞ்சம் கெட்டியா அல்லது ஒரு கூட்டு இந்த கன்சிஸ்டன்சியில இதுவும் இருக்கணும். தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிற நேரத்திலேயே நம்ம இதுக்கான சென்னாவையும் இதில் சேர்த்துடலாம். புளி ஊற்றிட்டோம், நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லைங்க. புளி ஊற்றிட்டோம்னா மேக்சிமம் ஒரு 20-30 செகண்ட், ரொம்ப போனால் ஒரு 40 செகண்ட், அந்த அளவு கொதிச்சா தாராளமாக போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புளியை ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா கடுத்து போயிடும். இப்போ இது கொதிக்குது, இதில் பருப்பை ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம். மாங்காய் இஞ்சியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, இஞ்சியில் எவ்வளவு காரம் இருக்குமோ அதில் பாதி அளவு தான் மா இஞ்சியில் இருக்கும். மா இஞ்சியில் காரம் அதிகம் இருக்காது, பாதியை விட கூட கம்மியாகவும் இருக்கலாம், பட் அதில் ரொம்ப காரம் இருக்காது. இப்போ இது நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா நல்ல அந்த பச்சை மிளகாய் ஊற ஊற தான் இதனோட காரமே உங்களுக்கு தெரிய வரும். வதக்கி இருக்க பச்சை மிளகாய் கொஞ்சம் ஊறணும். இது கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இந்த கலரே கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு மஞ்சள் நிறம், அங்கங்கே பச்சை சிகப்பு, பார்க்குற போதே கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும். தயிர் சாத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன் இது. இது கொதிக்குது. இப்போது கருவேப்பிலை, எனக்கு எப்போவுமே அந்த முதல்ல போடுறத விட கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டால் தான் பிடிக்கும், நல்ல ஒரு வாசம் இருக்கும் அதில். அதே மாதிரி கொத்தமல்லி இது மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். டிஸ்பிளேயில் நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்குல்ல, இன்னொரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்துடுவேன். இது இப்போ சரி, நீங்கள் இது சொன்னீங்களே மண்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு. நம்ம மண்டி அப்படிங்கிற போது அதில் புளி அளவு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் புளி வந்து இதில் ஊற்றுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தி. இதே மாதிரியே கடுகு, ஆனால் வெந்தயம், சோம்பு கிடையாது, உளுந்து கிடையாது. கடுகு வெந்தயத்தை தாளிச்சுட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதக்கணும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் குடமிளகாயும் போட்டு மாவடு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் ஊற்றி அதோட கூட வேக வச்ச சென்னாவையும் போட்டு, பிரியப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா புளி அதிகம் இருக்கிறதுனால.
அது நல்லா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி அதில் ஊற்றிடணும். ஊற்றினா கொஞ்சம் இந்த திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா இது அப்படியேவும் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் இனிப்பு இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களா இருந்தால் கொஞ்சம் வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு இதில் ஊற்றுங்க. ஏன்னா மண் இருக்கும். அதனால் கரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்துட்டிங்கன்னா மண்டி ரெடி. மண்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சௌகரியம் இந்த மண்டி வைக்கிறதுல, நீங்கள் மண்டியை வச்சுட்டிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இருக்க குளிர் காலத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் இதுவாக இருந்தாலும் காலையில் பழைய சாதம் இருக்கும் இல்லையா, பழைய சாதத்துக்கு சாப்பிட அவ்வளவு நல்லாயிருக்கும் அந்த மண்டி. ஸோ இப்போ இது கொதிச்சாச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இது அப்படியே எடுக்க வேண்டியதுதான். பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த சேர்ந்த மாதிரி இருக்குது, அங்கங்கே பருப்பு தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் இலையாக இருந்தாலும் பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் நம்ம எடுத்து வைக்கிற பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய பேர் எடுத்து வச்சிரும், பச்சை மிளகாய் எடுத்து வச்சிரும். மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பட் வெரி பெஸ்ட் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த அளவுக்கு இது திக்காக இருக்கணும். இதை தாண்டியும் திக்காக இருக்க வேண்டாம், இதை தாண்டி தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ இந்த மா இஞ்சி, சென்னா, குடமிளகாய் சேர்த்து செஞ்ச பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி விதவிதமான காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த மாவடு இஞ்சியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதில் ஒன்று தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சீசனில் நல்லா கிடைக்கிற பச்சை மிளகாயை வச்சு ஒரு ஊறுகாய். இது வந்து தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது. நான், பராட்டா இதுக்கெல்லாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: சிறு துண்டுகளாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1 கப், 5 எலுமிச்சம்பழங்களின் சாறு, தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, நல்ல எண்ணெய் 1/2 கப். இப்போ இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய்க்கு தேவையானதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இது வந்து நான் இன்ஸ்டன்ட் ஊறுகான்னு சொல்ல முடியாது. என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கான நேரத்தை கொடுக்கணும். நேரம் இல்லை, நாளை கொடுக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 நாள் ஊறினா தான் அந்த காரம் எல்லாம் சேர்த்து பைண்ட் ஆகி நமக்கு அந்த காரம் அந்த புளிப்போட சரியாக வரும். இல்லைன்னா காரம் அதிகமாக தெரியும். இது எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கி பண்ணாலுமே அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து லைட் க்ரீனில் பச்சை மிளகா கிடைக்கிது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை நிறத்தில் வந்து பச்சை மிளகா கிடைக்கும். அது பிரமாதமாக இருக்கும். அந்த பச்சை மிளகா கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி அதை போட்டுக்கலாம். ஆனால் அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். என்ன காரணம்னா அதுக்கு வந்து காரம் ஜாஸ்தி. ஸோ எலுமிச்சம்பழம் அந்த அளவு அந்த ஜூஸ் இருந்தால் தான் அந்த காரத்தை அதை எடுத்து சரி பண்ணும். அதே மாதிரி இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு அவசரத்துக்கு சரி இன்றைக்கி இதை செஞ்சு வச்சுட்டிங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. சரி திடீர்னு சப்பாத்திக்கெலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கெலாம் எங்களுக்குலாம் வந்து இந்த கொஞ்சம் உப்பு காரமாக ஏதாவது ஒரு ஊறுகாய் வேணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன், நான் வெறும் கடுகை மட்டும் வறுத்துட்டு சும்மா அந்த நுணுக்கிற கல்லால் நுணுக்கிக்கிறது. எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சமாக கடுகை பொரிச்சிட்டு அதில் அந்த பச்சை மிளகாய் போட்டு ஒரு பெரட்டு, நல்ல ஒரு பெரட்டு, ஒரு மேக்ஸிமம் ஒரு 20-30 செகண்டு அதை நல்லா வறுத்துட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு இந்த பொடிச்சு வச்சுருக்க கடுகு தூள், கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு அதை கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தியில் 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த காரம், உப்பு, புளிப்புக்கு அந்த சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் மற்றதோட போகுதா என்னன்னு தெரியல. தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். ஆனால் பெஸ்ட்டு காம்பினேஷன் சப்பாத்தி. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போ பண்ணுறது நம்ம ஒரு 2 மாதம் வச்சுக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பொடியும் ரெடி பண்ணி போடும். இதனோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பக்கம் ஒரு பூண்டு ஊறுகாய் போடுவாங்க. அந்த பூண்டு ஊறுகாய்க்கு போடுற பொடியெல்லாம் நான் என்ன பண்ணேன், அதை அப்படியே பச்சை மிளகாய் ஊறுகாயை மாற்றினா எப்படி இருக்குங்கிறதுனால நான் மாற்றி பார்த்தேன், நல்லா வந்தது. அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாயை நறுக்கி வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம வந்து தனியா,
யூஸ்வலாக ஊறுகாய்க்கு நம்ம தனியாலாம் சேர்க்க மாட்டோம். ஆனால் அந்த பூண்டு ஊறுகாய்க்கு சேர்ப்பாங்க. அந்த ஐடியா தான் எனக்கு இதில் பண்ணலாம்னு தோணுச்சு. தனியா, அதோட கூட கொஞ்சம் வெந்தயம். இது வந்து ஒரு வறுத்துருவோம். நல்லா கொஞ்சம் நிறம் மாறணும். வாசனை கம கம கமன்னு வரணும். நல்லா வறுபடுது பாருங்க. கைவிடாம வறுக்கிறேன். தீ அதிகமா வச்சிருக்கேன். அதனால கைவிடாம வறுக்கிறேன். குறைச்ச தீயில வச்சீங்கன்னா அப்பப்போ வந்து கிளறிக்கலாம். ஆனா கவனமா பண்ணணும் அதையும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம். தனியாவும் லேசா பொரியுது பாருங்க. அவ்வளோதான். இப்போ இது எடுத்துடுவோம். இப்போ இதை அப்படியே போட்டுடுவோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு கடுகு, இது ஒரு 2 மடங்கு அதில் கடுகு, அதை நல்லா பொரியணும். இப்போ வந்து கடுகு வந்து பொரியும் பாருங்க. அந்த சூட்டுக்கு விடாமல் கொஞ்சம் கிளறணும். இல்லைன்னா அந்த கடுகு பொரிஞ்சு வெளியில் செதறும். அதனோட தன்மை வெளியில் செதறாமல் இருக்காது. ஆனால் நம்ம கிளறும் போது செதறது கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான். தீயை குறைச்சிட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. நிறமும் நல்லா மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பொடி, இந்த பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாய் முதல்ல வதக்கிடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய், ஊறுகாய்க்குனாலும் நமக்கு எண்ணெய் நிறைய செலவாகும். இதுக்கு அப்படி போட்டிங்கன்னா தான் அது நல்லாவும் இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் இதில் போட்டுட்டு அப்புறமா இதை பொடி பண்ணால் அதுக்கு இடையில இது ஆறிடும். பாருங்கன்னா வெந்தயம், கடுகு, தனியா 3 தான் போட்டிருக்கேன் இதில். கடுகு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுடலாம். பொரியட்டும். எந்த டிஷ்லையுமே கடுகு நல்லா பொரியணும். எந்த டிஷ்ஷில் நம்ம கடுகு சேர்த்தாலும் அந்த டிஷ்ஷில் கடுகு பொரிஞ்சாதான், நம்ம செய்கிற செய்முறையில் கடுகு பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். தொளாவி விட்டுட்டே இருங்க. கடுகு வெளியில் செதறது கம்மியாகும். இப்போ இதில் பச்சை மிளகாய், சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்குங்க. இது கொஞ்சம் வெடிக்கும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, பட் சின்ன பிள்ளைங்கன்னா பயந்துருவீங்க புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால். அதனால் போட்டுட்டு கொஞ்சம் அது பொரியிற மட்டும் கொஞ்சம் இது பண்ணி நில்லுங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், பெருங்காயம், இந்த ஊறுகாய்க்கு ஓரளவுக்கு நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம். உப்பை செக் பண்ணிக்கணும். பத்தலைன்னா உப்பும் எலுமிச்சம்பழமும் திரும்ப நம்ம புழிஞ்சு போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. அந்த நான் கொடுத்துருக்கிறது வந்து ஏன்னா பழங்களோட அளவு வந்து எப்படின்னா 5 பழம் அப்படின்னா சில இடங்களில் வந்து பெரிய பழமாக கிடைக்கும், சில இடங்களில் சின்ன பழமாக கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து தான் ஜூஸ் கொஞ்சம் அதிகம் கம்மின்னு வரும். அதனால நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டில் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி முதல்ல ஊற்றுற போது இந்த ஜூஸ் வந்து நல்லா சுள்ளுன்னு புளிப்பு தெரியணும். அப்போ தான் நேரம் ஆக ஆக நாளாக உங்களுக்கு நல்லா இழுத்துக்கிட்டு அந்த பேலன்ஸ் ஆகி வரும். ஸோ முதல்ல போடும்போது உப்பும் அந்த புளிப்பும் நல்லா சுருக்குன்னு தெரியணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போதும். இது நல்லா ஆற வச்சுடுவோம். ஆனால் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக. இது எதுக்கு நீங்கள் அப்புறம் இதுவே காரம் நீங்கள் இதையும் சேர்க்குறீங்கன்னா அதனால தான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறோம். என்னென்னா காரம் இருக்காது, பட் கலர் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பொடியும் எலுமிச்சம்பழச்சாரும் சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ இது பொடி பண்ணியாச்சு. நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். நிறம் இதில் வந்து கொஞ்சம் மட்டாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பொடி இதோட சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு. இதான் நான் சொன்னேன், கொஞ்சம் நம்ம கலந்து பார்த்துட்டு உப்பும் புளிப்பும் சுருக்கும் தெரியுதுன்னா அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் அப்படியே அளவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான்.
இப்போ இந்த ஊறுகாய் ரெடி. உப்பு காரத்தை நினச்சாலும் எப்படி சும்மா சுள்ளுன்னுது, வாய் உமிழ்நீ சுரக்குது. இது யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் உள்ளது தான். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சுங்க. ஒரு சர்விங் பவுலில் எடுத்துருவோம் நம்ம. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, நான் திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கலாம்.